2025 புத்தாண்டு பலன்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? நேயர்களே, தனுசு ராசிக்கு இப்பொழுது ராசியாதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தைரிய ஸ்தானத்தில் நல்ல இடத்தில் இருக்கிறார். ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற செவ்வாய் கோபத்தை கொடுக்கின்றது. வீணாக பேசிடாதீர்கள், மன கஷ்டங்கள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். குரு மாறுகிறது, சனி பகவான் மாறுகிறார், ராகு கேது மாறுகிறது. இந்த ராகு கேது மாறும் பொழுது உங்களுக்கு தைரியம் அதிகமாக வரும், பிரச்சனைகள் குறையும். ஆனால் சனி பகவான் மார்ச் மாதத்தில் மாறும் பொழுது 4ஆம் பாவத்தில் வருகிறார். சனி 4ஆம் பாவத்தில் வருகிறது என்று சொல்லும் பொழுது அரதம், இதுக்கு அர்த்தம் கஷ்டம் என்று சொல்லுவார்கள். அரதம் என்றால் கஷ்டம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அரதம் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும், அலைச்சல் கொடுக்கும். ஆனால் இவர் உங்களுக்கு நல்லவர், அதனால் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, அந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார். குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதி மாறும் பொழுது 7ஆம் பாவத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அது உங்களுக்கு பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், பேரை கொடுக்கும், அலைச்சல் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லுவேன். அலைச்சல் இல்லாமல் சந்தோஷம் கொடுக்கும், பண வசதி ஏற்படுத்தும், பல புது முயற்சிகள் கை வைப்பீர்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் தசாகாலங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் வசதி எல்லாம் இருக்கின்றது என்ற அர்த்தம் என்று சொல்லலாம். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல பெயர் புகழ் பண வசதி எல்லாம் இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல காலம், தைரியமாக இருங்கள், பெயர் புகழ். யார் யார் கெடுக்கிறாங்களோ இப்பொழுது உங்களுக்கு எல்லாமே ஓடிடு விடுவார்கள், விரோதிகள் குறைஞ்சி விடுவார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஸ்டூடெண்ட் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும்பா. 6ல் குரு இருக்குது, நல்லா படிக்கணும், எந்த போதைக்கும் அடிமை ஆகக்கூடாது, எந்த விரோதியான பசங்க கூட பழகக்கூடாது. அதனால் உங்களுக்கு பேர் கெடுத்துடும். வேறு ஏதாவது ரஃப்பான பசங்கிட்டெல்லாம் பழகக்கூடாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். உங்களுக்கு இந்த வேலையில் பிரச்சனையே கிடையாது என்று சொல்வேன். ஆனால் 6ல் குரு இருக்கும்போது சில நேரம் நாம் செய்யாத தப்பை நமக்கு தலையில் தூக்கி போட்டுவிடுவாங்க. நீ தான் ஏன் இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு. அது கொஞ்சம் அலைச்சல் இருக்கின்றது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்குது என்று சொல்லலாம். 6ஆம் பாகத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு பதவி இருக்குது என்று அர்த்தம். சுபவிரயங்கள் நடக்கும். சுபவிரயங்கள் நடக்கும் பொழுது பேர் புகழ் வராது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தப்பாக பேசுகிறார்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? சுபவிரயம், வீடை வாங்குவீங்க, காரை வாங்குவீங்க. ஆனால் கடனாக வாங்கக்கூடாது. சுய பணம் இருந்தால் மாத்திரமே வாங்குங்க. கடன் வாங்கி ஐயா உனக்கு நல்ல நேரம் தைரியமாக கடனை வாங்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவீங்க. பணம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். வீட்டில் இருக்கின்ற வயதானவர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லோருக்கும் இந்த நேரத்தில் சந்தோஷம் என்று சொல்லுவேன். சிறிய மூட்டு வலி இருக்கின்றது, சிறிய மூட்டு வலி இருக்கின்றது. ஏன்னா 7.5 சனிலேருந்து இப்பொழுது தான் வெளியே வந்தீங்க. இப்போது சனி 4ஆம் பாவத்தில் வருகிறது. அதனால் மூட்டு வியாதி கொஞ்சம் இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நான் சொல்கிறேன். பரிகாரத்தில் கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம், இந்த மூட்டு வியாதி இருக்கிறவங்க அரச மரத்துக்கு கீழே 10 தீபத்தை ஏற்றணும்.
7 வாரத்துக்கு வெறும் 7 சனிக்கிழமை 10 தீபம் ஏற்றணும் ஐயா. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் டைட்டாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது, 2 தீபம் ஏற்றுங்க. நான் படிக்கிறதுக்கு மனசு வரலை, 1 தீபத்தை ஏற்றுங்க. சூரிய பகவானை தினமும் கும்பிட வேண்டும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் யார் யார் சூரிய பகவானை எல்லோரும் கும்பிடணும், ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் விசேஷமாக சூரிய பகவானை தினமும் கும்பிட வேண்டும். தினமும் கும்பிட்டால் தைரியம் வரும். முகத்தில் ஒரு நீங்கள் தேஜஸை பார்க்கலாம். சொல்லுங்கள், என்னப்பா பார்த்துடலாம், தைரியமாக இருங்க, என்ன அந்த தைரியம் வந்து சேரும். அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் மாறும் பொழுது நீங்கள் தட்சிணாமூர்த்தீஸ்வர் கோயில் சென்று அல்லது நவகிரக கோயில் சென்று அங்கு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2025 சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.